மேஷராசி மேஷ லக்னம் இவங்களுக்கு வந்து குறிப்பிட்டே இவங்களுக்கு சுக்கிரனே வந்து அதிபதியாக வராரு. சுக்கிரனுக்குரிய நான் சொன்ன எல்லா இதுவும் இவங்களுக்கு பொருந்தும். வெள்ளி பொருட்களை வந்து வாங்குறது, உங்களுக்கு வெள்ளிக்காய் நல்ல நாட்களெல்லாம் அதை வாங்கி சேமிக்கலாம். என்னெல்லாம் நல்ல நாட்கள் வருதோ இந்த மாதிரி வசியம் பண்ணலாம். சுக்கிரன் வாசம் செய்கிற இந்த உப்பு எல்லாம் அந்த இப்போ வெள்ளி சேர்க்க முடியல, இப்போ நான் வேறு என்ன வச்சு என் வீட்டில் அந்த மகாலட்சுமியை வசியம் பண்ணலாம்? அது குறிப்பிட்ட அந்த ராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் இந்த பொருட்களை மளிகை சாமான் வாங்குறது பொதுவாக எல்லாருமே வாங்கலாம். அவங்களுக்கு குறிப்பிட்டு தனஸ்தானாதிபதியாக அந்த சுக்கிரன் வீட்டில். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. இந்த மேச ராசிக்கு வந்து பணம் தங்கணும் அப்படின்னா அவங்க என்ன மேம் பண்ணணும்? மேஷ ராசிக்கு தன லாபாதிபதினு சொல்கிற அதிபதி ரிஷப வீடு தனஸ்தானாதிபதி. லாபாதிபதி பார்த்திங்கன்னா கும்பமாக வரும். தன லாபாதிபதி தான் ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம பணஸ்தானத்துக்கு பணபர ஸ்தானம் அப்படின்ற இந்த ஸ்தானத்தை தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மேஷராசி மேஷ லக்னம் ரெண்டுமே இருக்கட்டும். சுக்கிரன் பொதுவாக நான் சொன்ன விஷயம் முதல்ல சொன்னது. இவங்களுக்கு வந்து குறிப்பிட்டே இவங்களுக்கு சுக்கிரனே வந்து அதிபதியாக வராரு. அதனால் வந்து சுக்கிரனுக்குரிய நான் சொன்ன எல்லா இதுவும் இவங்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக வந்து நல்ல அலங்காரத்தோட நல்ல ஒரு இதுவாக இருக்கணும். அதான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை நல்லா நேர்த்தியாக பண்ண பழகிக்கணும். இதை வந்து மற்றவங்கள நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோ மற்றவங்கள வந்து கவர்றதுக்காகவோ அதை நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய ஒரு இது, அது நம்மளுக்கான விஷயம். நம்மளும் இறைவன் படைச்சிருக்காரு. நம்ம வந்து அது 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 இல்லைன்னா கடவுளுக்கே அந்த அலங்காரம் தேவையில்லையே. நம்ம நல்லா அது ஒரு சுத்தபத்தமாக நம்ம நல்லா இருந்து அதான் சுக்கிரன் வந்து வசியப்படுவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சுக்கிரனுக்குரிய அந்த வெள்ளி பிரேஸ்லெட் போடுறது, வெள்ளி பொருட்களை வந்து வாங்குறது, கொஞ்சம் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு என்ன முடியுமோ உங்களுக்கு வெள்ளிக்காய் நல்ல நாட்களெல்லாம் அதை வாங்கி சேமிக்கலாம். அதை வாங்க முடியாதவர்கள் இந்த மாதிரி என்னெல்லாம் நல்ல நாட்கள் வருதோ இந்த மாதிரி வசியம் பண்ணலாம். சுக்கிரன் வாசம் செய்கிற இந்த உப்பு எல்லாம் அந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்போது அது குறிப்பிட்ட அந்த ராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் இந்த பொருட்களை மளிகை சாமான் வாங்குறது, மளிகை சாமானில் இந்த உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வந்து ரோஹி நட்சத்திரத்தில் வாங்கி வைங்க. இதெல்லாம் நல்லா பணம் சேரும். அந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு இவங்க பொதுவாக எல்லாருமே வாங்கலாம். அவங்களுக்கு குறிப்பிட்டு தனஸ்தானாதிபதியாக அந்த சுக்கிரன் வீட்டில் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, சூப்பர். இந்த சுக்கிரனே வந்து தனஸ்தானாதிபதியாக வர்றதுனால வெள்ளி அதிகமாக யூஸ் பண்ணால் வந்து பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வெள்ளி சேர்க்க முடியல என்னால், இப்போ நான் வேறு என்ன வச்சு என் வீட்டில் அந்த மகாலட்சுமியை வசியம் பண்ணலாம்? இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, உப்போட இது நான் சிம்பிளான இதுதான். வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள், அதான் இந்த பச்சை கற்பூரத்தில் இருக்கிறது, ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி பொருட்களெல்லாம் சாமி ரூமில் வைக்கிறது. உங்கள் பர்ஸில் வந்து இது சின்னதாக ஒன்று அதில் வச்சு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அதை ஒரு துணியில் மஞ்சள் துணியில் அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு உள்ள பர்ஸில் வச்சுக்கோங்க. அதோட இது வந்து வசியப்படுத்தும் பணத்தை வந்து அது வந்து ஈர்க்கும் தன்மை இருக்குது. ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஓம் சரவணபவா. முதல்ல என்ன சொல்லணும், பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். சுக்கிரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டுருக்கும். வந்து தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும். இது 2 கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு, தினக்கூலி, தினமாக அதை மாத வர்றது, இது எல்லாமே வந்து சுக்கிரனை சேரும். அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்கிரன் பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு. ஃபிக்ஸடில் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறது கணக்கில் வந்து நம்மக்கிட்ட ஒரு இருக்குது அப்படின்னா அது குருவை வந்து சேரும். இப்போ நம்ம சுக்கிரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பணவரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், சுக்கிரனை இயக்கணும். நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு நீச்சமாக இருக்கலாம், பக்ரமாக இருக்கலாம், மஸ்தங்கமாக இருக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு சுக்கிரன் தசை வந்திருக்கலாம், வராமல் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. அதனால் சுக்கிரன் வந்து புது கிரகம். அது வந்து பொதுவான எல்லா கிரகங்கள் ஒரு இது மாதிரி சுக்கிரனும் ஒரு பொதுவான நவகிரகத்தில் ஒன்று. அதுக்குடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக சுக்கிரனுக்குரிய உலோகம் வெள்ளி. அதே மாதிரி சுக்கிரனோட பயிர் மொச்சப்பயிறு வந்து நம்ம எடுத்துக்கிறது, உணவில் எடுத்துக்கிறது.
மொச்சப்பயிறு வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான். நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும். தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்றும் ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் அந்த சுக்கிரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம், நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும். ரொம்ப சுத்தமாக நீட்டாக அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும். நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது. அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை. நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா நல்லா பயன்படுத்தணும். ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது 4 துணியாக இருந்தாலும் அது சுத்தமாக உடுத்தணும். அது சுக்கிரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். இன்னும் சுக்கிரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி பொருளை சொன்னேன். வெள்ளி வந்து நிச்சயமாக வந்து சுக்கிரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியாக இருந்தாலும், ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதாக இருந்தாலும், சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகர். அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது. கலத்திரம் அப்படின்றது பொது, ஆணுக்கு பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகர். பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க, பொதுவான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ சுக்கிரன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம். கையில் வந்து வெள்ளி காப்பு, இது சுக்கிரமேடில் வந்து படும். அந்த வெள்ளி காப்பு அப்படின்றது அந்த சுக்கிரமேடில் படும். அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம். நம்ம அந்த வெள்ளி காப்பு போடுறதுன்றது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம். கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து நல்லாயிருக்கும், அது போட்டு பாருங்களேன். வெள்ளி காப்பு போட்டிருக்கிறது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போடணுன்றது அது டிஸ்டர்பாக நமக்கு இருக்கக்கூடாது. அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளிக்கூடிய மொச்சப்பயிறு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான். அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். அப்புறம் சாம்பிராணி போடுறது, வாசனை திரவியங்கள் சுக்கிரனை குறிக்கிறது. வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட்டெல்லாம் பிடிக்காது. நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லெல்லாம் பிடிக்காது. ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாவது அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும். ஓகே, சுக்கிரனுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதும் வந்து எளிமையாக இருக்கும், நல்ல நேர்த்தியாக இருக்கணும். அப்படின்றத விட நல்லா எவ்வளோ நமக்கு ஆடம்பரமாக நல்லா இருக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம். இல்லை நாளைக்கு இவ்வளோதான் என்னால் பண்ண முடியாது அந்த ஒரு அது நொந்துக்க கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அழகாக நேர்த்தியாக பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இன்னும் வசியப்படும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறத வந்து நம்ம நல்லா வச்சுக்கும் போது சுக்கிரனுக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற போது நமக்கு அது வசியப்படும். ஓகே, இப்போ சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து பணம் அது வந்து பொதுவாக நீங்கள் அது பார்க்குற ஜாதகத்தை பொறுத்துமா நீங்கள் பார்த்தா கூடமே அது இருக்குது, வலிமை இருக்குது, பொருந்தி இருக்குன்றதை பார்த்து சொல்லணும். அது இல்லாமையும் நம்ம சுக்கிரனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வசியப்படுத்தலாம். ஓகே, அதுக்காக இந்த இது சூப்பர் மேம், சூப்பர். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.